அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையில் நம்ம தெரு பையன். நம்ம தெரு பையனா பேட்டை பையன், தேனாம்பேட்டை. ஏன்னா சென்னை நம்ம நவீன தன்மையாக பேட்டுன்றோம். இனிமேல் அது பேட்டு இல்லைங்க, தேனாம்பேட்டை, சிந்தாரிப்பேட்டை. ஸோ சென்னையோட பெருமையே பேட்டை தான். ஸோ பேட்டையில் வளர்ந்த நம்ம தெரு பையன் நான் எங்கள் தெருவில் ரோட்டில் கிரிக்கெட் ஆடினது, அப்புறம் 3 மணிக்கு வாடகை சைக்கிள் ஏரியா ஃபுல்லாக சுற்றுறது, காலனியை சுற்றுறது, சேரிகளை சுற்றுறது. அப்போ நம்ம மண்ணின் மைந்தர்கள், சென்னைன்னு மண்ணின் மைந்தர்களுக்குன்னு என்னன்னா நம்ம பையன்பா அப்படின்னு தான் பார்ப்பாங்க, தவிர மத ரீதியாக பார்க்க மாட்டாங்க, ஜாதி ரீதியாக பார்க்க மாட்டாங்க. நம்ம தெரு பையன்பான் என்ற உணர்வு சென்னை வாசிக்கு மட்டும்தான். அது சென்னையோட பெருமைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்ம தெரு பையனா மக்களே வளர்ப்பாங்க. சென்னையில் இப்போ நான் தெருவில்லாம் வீடு எல்லாம் அப்படியே விட்டு ஓப்பனாக விட்டுட்டு ஊருக்கு கூட போயிடுவாங்க. மேல் வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க பார்த்துப்பாங்க, பக்கத்து தெருக்காரங்க இந்த தெருக்காரங்க பார்த்துப்பாங்க. ஏரியாவில் திருட்டு யாரும் வந்தால் கூட்டமாக சேர்ந்து எல்லாம் கும்மா குத்தி திருட போலீஸ் கிட்ட ஒப்படைப்பாங்க. ஏன்னா அவங்க பொதுவாக உள்ள சிந்தனையை பொது உடைமை சிந்தனையை தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்தது சென்னை தான். இந்த சென்னை யார் வேணாலும் மந்தாரை வாழ வைக்கும் சென்னை. அதில் ரொம்ப பெருமையாக நான் பயணம் பண்ணியிருக்கிற ஆசை என்னன்னா, ஒன்றும் இல்லை, நான் மருத்துவக் கல்லூரியில் பள்ளிக்கூடம் படித்த மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி 350 வருஷம் பழமை வாய்ந்த சென்னை மருத்துவக் கல்லூரியில் அங்கே தான் இளநிலையம் முதல்நிலையம் MBBS MD அங்கே தான். அப்போ நம்ம தெரு பையன் டாக்டர் படிக்கிறாருன்னா அந்த ஊரே உங்களை கொண்டாடும், அந்த தெருவே உங்களை கொண்டாடும், அந்த காலனியே உங்களை கொண்டாடும். நான் கோச் அவுட் போட்டுட்டு மருத்துவ மாணவனாக நான் ஏறி பஸ் ஸ்டாப்பில் ஏறும் போதோ, ஆட்டோ பிடிச்சி மருத்துவமனைக்கு போகும்போதோ, அங்கே இருக்கிற லாண்ட்ரி கார் ஆரம்பித்து, ஆட்டோக்கார் ஆரம்பித்து, விடுதியில் மளிகை கடை ஆரம்பித்து எல்லாரும் கொண்டாடுவாங்க. நம்ம தெருவில் ஒரு பையன் டாக்டர் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி ஈடு எண்ணற்ற மகிழ்ச்சி. அப்போ படிக்கும் போதே என்னன்னா, நான் சமூக நீதி மருத்துவர், சமூக நீதினால் தான் நான் மருத்துவமே சேர்ந்தேன். நான் ரிசர்வேஷன் இல்லைன்னா நான் டாக்டர் ஆகிருக்க மாட்டேன். ரிசர்வேஷனால தான் MBBS, ரிசர்வேஷனால தான் MD. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த சென்னை வாசிகளுக்கு ரிசர்வேஷன் சமூக நீதி தான் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமை, அந்த உரிமையை வாங்கி கொடுத்த பல்வேறு போராட்டக்காரர்களோட களம் சென்னை ஆக்சுவலாக. அப்போ நம்ம பையன் டாக்டர் ஆகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்களே, அப்பயே என்ன மனசு தோணுனா, நம்ம ஏரியாவில் நம்ம மக்களுக்காக கிளினிக் ஓப்பன் பண்ணி நம்ம தெரு மக்களுக்கு நம்ம முதல்ல கிளினிக் ஆரம்பிச்சதான் நம்ம சேவை ஆரம்பிக்கணும்னு சொல்ற ஊன்றது எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இவங்க என்ன கொண்டாடுறாங்களே அப்பயே ஆரம்பிச்சது. அப்போ எங்கள் தேனாம்பேட்டை ஏரியாவில் எங்கள் LMM காலனியில் MBBS முடிச்சு ஒரே வாரத்துக்குள்ளே கிளினிக்கு எங்கள் ஏரியாவில் நான் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் மக்களுக்காக, என்ன வாழ்த்தின ஆட்டோ டிரைவருக்காக, ஏன் சட்டை அயன் பண்ண லாண்ட்ரிக்காரருக்காக, எங்கள் ஏரியா மக்களுக்காக என்னோட கிளினிக் ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ நான் மண்ணின் மைந்தராக செயல்படுறதுக்கு முக்கிய காரணம் ஒரு சுவாரஸ்யமான பாதை. சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS MD நவீன மருத்துவத்துக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணி நான் ஒரு ப்ராக்டிசிங் ஃபிசிஷியனாக நான் இவால்வ் ஆகி, அதே சென்னையில் CSI கல்யாணி மருத்துவமனையில் 10 வருஷம் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றிட்டு எங்கள் ஏரியா மக்களை பாதுகாப்போட சந்தோஷமாக வச்சுட்டு சூழலில் தான் முத்தமிழரின் கலைஞரை வைத்தியம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்தது. எந்த சமூக நீதி முத்தமிழரின் கலைஞர் கொடுத்து என்னை மருத்துவ டாக்டர் ஆக்கினாரோ, அதே சமூக நீதி வைத்து அவருக்கு மருத்துவம் பண்ணுற வாய்ப்பு என்னோட மண்ணின் மைந்தர், சென்னை மண்ணின் மைந்தருக்கு எனக்கு கிடைச்சதில் ஒரு வாழ்நாள் பெருமையாக நான் நினைக்கிறேன். அதே சிறப்பில் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம ஏரியா பையனை உங்களோட மக்கள் பிரதிநிதி ஆக்கிறேன்னு சொல்லி அவரோட 1000 விளக்கு தொகுதி எனக்கு கொடுத்து ஜெயிக்க வச்சு, எங்கே நான் என்னோட மருத்துவ பயணத்தை ஆரம்பிச்சேனோ அங்கேயே என் அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிற தளமோ அமைச்சு கொடுத்ததில் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. அப்போ சென்னை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் மாற்றம். எல்லாமே இங்கே பாசிட்டிவ் தாங்க, இங்கே நெகட்டிவ் வருத்தப்படைய காரியங்கள் எதுவுமே கிடையாது. அது நம்மளோட பெர்செப்ஷன் தான். இங்கே பாருங்க, உட்காந்துட்டு இருக்கோம், இந்த பீச்சு காற்று வீசுதில், இது சென்னை வாசிகளுக்கு 3 மணிலேருந்து வீச ஆரம்பிக்கும். இப்போ கூட்டம் கூட்டிச்சனால உங்களுக்கு 7 மணிக்கு வீச காத்துது, 3 மணிக்கே வீசும் காற்று. இப்போ இந்த சென்னையில் மெரினா கரைக்கரை ஓரத்தில் நம்ம எல்லாரும் புரட்சி பார்த்துருக்கோம். இப்போ தோழர் சொன்னார்ல, காதல் புரட்சி பார்த்துருக்கோம், ஏன் சமூக ஜல்லிக்கட்டு புரட்சி பார்த்தோம், போராட்டங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அரசியல் தளமும் சென்னை தான். பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ராபின்சன் பூங்கால சென்னையில் தான் ஆரம்பிச்சாரு. ஆரம்ப காலத்தில் மெட்ராஸ் லேபர் யூனியன் பின்னி மில்ல நடத்த அட்டுழியை எதிர்த்து துப்பாக்கி சண்டை ஆரம்பிச்சு மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆரம்பிச்சதும் சென்னை தான். அரசியல் ஆரம்பிக்கிற தளமும் சென்னை தான், முற்போக்கு தளமும் சென்னை தான்.
அதே நேரத்துல இங்க வந்து சமூக நீதி மட்டும் இல்ல, நம்ம வந்து ரம்ஜானும் ஒன்றா எல்லாரும் கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸும் எல்லாரும் ஒண்ணா கொண்டாடுவோம், பொங்கலும் எல்லாரும் ஒண்ணா கொண்டாடுவோம். கரெக்டா இல்லையா? பிரியாணின்னு வந்துட்டாலே நம்மள வந்து ஒன்றா சேர்த்துவோம். சென்னை மக்களை ஒன்றா சேர்க்கிறது பிரியாணினா பிரியாணி தான். ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை பாய் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் நின்று கறி சாப்பிட்டு வளர்ந்தவங்க நமக்கு இருக்கிற சகோதர உணர்வு, சமத்துவ உணர்வு எல்லாமே இந்த சென்னை மண்ணிலே இருக்கு. நம்ம மீனவர் நண்பர்களோட நம்ம வந்து மீன் பிடிக்க போவோம், அவர்களோட படகோட்டில் போவோம், நம்ம தெருவில் கிரிக்கெட் ஆடுவோம், எல்லா நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு வளர்த்தெடுப்ப சென்னை வந்து நவீனத்துக்கும் அடாப்ட் ஆயிருக்கு. நம்ம அப்கிரேட் ஆகிறோம். சென்னை வாசிகளுக்கு யார் தெரியுமா வந்தேரிகள்? ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இங்க சேர்ந்திருக்காங்களே அவங்க தான் வந்தேரிகள். ஆனா நாங்க வந்து ரிசெப்டிவா எல்லாரும் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். உங்க ஊர்ல ஜாதி இருக்கா, சென்னை வந்து கத்துட்டு போ. நாங்க ஜாதியை இல்லாத சமூகம், நாங்க சென்னை போய் உங்க ஊர்ல போய் சொல்லிக் கொடு, இங்க வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். உங்க ஊர்ல மதவாத அரசியல் இருக்கா, இங்க வா, நான் ஒண்ணு சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாருக்கும் பாய், ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இருப்பான், நட்பு ரீதியா இருப்பான், ஒரே வீட்டை தூங்குவான், ஒரே வீட்டுல எந்திச்சு போவான், எல்லாரும் சகோதரத்துடன் வாழ்வோம், இங்கிருந்து கத்துக்கு போன்னு உலகத்துக்கே சமத்துவம் பாடம் நடத்துது சென்னை தான். இந்த மாபெரும் இந்த சென்னை நிகழ்வில் நம்ம சென்னையில் வந்து டைம்ஸ் நியூஸ் 18 இனிஷியேட்டிவும் பேரறிஞர் அண்ணாவோட நூலகமும் சேர்ந்து இன்னைக்கு வந்து செனிட்டரி லைப்ரரியும் சேர்ந்து இந்த விழா கொண்டாடுறதுல வந்து நானும் ஒரு சென்னை வாசியாக மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுறேன். என் வாழ்நாள் பெருமிதம் என்று நான் சொன்னபோது முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பேரறிஞர் அண்ணாக்கு காணிக்கை செலுத்தினார். என்ன காணிக்கை செலுத்தினார்னா, இந்தியாவிலே மிக நீளமான மேம்பாலம் அண்ணா மேம்பாலத்தை கட்டி வந்து காணிக்கையை செலுத்தினார். நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு அண்ணா மேம்பாலம் நவீனப்படுத்தலாம்னு சொல்லி தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட கோரிக்கை வைத்தேன். தாராளமா பண்ணுங்கன்னு சொன்னார். இப்ப அண்ணா மேம்பாலத்தில் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, கம்ப்ளீட்டா 1000 விளக்கு தொகுதியில வந்து புதுப்பித்திருக்கோம். பெரியார் சுத்தி அருமையான பூங்கா போட்டிருக்கோம். அண்ணாவோட மொழிகள் பில்லர் நடுவில் ஒன்று வச்சிருக்கோம். அண்ணாவோட அரசியல் பேச மொழிகள் பேசியிருக்கோம். ஓவியர் ட்ராஸ்கி மருது வச்சு பல்லவர் திராவிட சித்தாந்தங்களோட வரையறையில் வந்து அண்ணா மேம்பாலத்தை கொடுத்திருக்கோம். இனிமேல் அது ஜெமினி ஃபிளைஓவர்ல அது அண்ணா ஃபிளைஓவர்னு சொல்ற நிலையை உண்டாக்கி இருக்கும். சார், கேள்வி கேட்காம விட முடியாது. முக்கியமான கேள்வி சார். நீங்க சொன்னீங்க வந்தேரிகள் அப்படின்னு. பொதுவா சென்னையை நேட்டிவா வச்சிருக்கவங்களுக்குலாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்களை பார்த்தா நீங்க இவ்வளோ பேர் வந்ததுனால தான் எங்க ஊர் இவ்வளோ ரொம்ப மக்கள் பெருக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு கோவம் இருக்கிறத பாக்குறது. அப்படி இருக்குமா? அந்த கோவம் எங்க கிட்ட இருந்தது இல்ல. நாங்க வந்து சென்னை மக்கள் வந்து எல்லாரையும் அனுசரிச்சு இணக்கமாக சகோதரத்தோட உடையவங்க. எங்க ஊருக்கு வந்துட்டு கூவ நாறுது அது நாறுதுன்னு குறை சொன்னா அப்ப எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? என்னப்பா சென்னை நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? நான் வாடா போடா சொல்றது இங்க இயல்பு, இலை சொல்றது உங்க இயல்புனா டே வாடா போடா சொல்றது எங்க இயல்பு. நாங்க வந்து எங்களோட சென்னை பாஷையில இருந்து உரிமையோட நண்பர்களை கொண்டாடுவோம். அதை நீங்க வந்து கெட்ட வார்த்தை மாதிரி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்ப எங்க ஊர் கூவத்துக்கு வந்து எங்க ஊர் கூவத்தை பார்த்து கூவத்தை நாருன்னு நீங்க சொல்ற போது நாமளாவே அந்த கூவம் எதனால நாரி போச்சுன்னு மறுபடியும் சொல்றது எங்களோட இயல்பு தானே. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்க. பொதுவா ஹாஸ்டல், இப்போ நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி படித்தேன். ஆனால் டே ஸ்காலர் கிட்ட ஒரு கூடுதல் ஆட்டிடியூட் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க சென்னை வேற, சென்னையே இருந்திருக்கீங்க. அப்போ ஏரியாலேருந்து போகும்போது ஒரு மாதிரி கெத்தா போவீங்களா? எப்படி இருக்கும் அந்த காலேஜ் லைஃப்? சென்னை மருத்துவக் கல்லூரி என்பது ஒரு பெரிய உலகம். நீங்க சொல்ல மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்கள் வந்து சேர்ந்து படிப்பாங்க. நான் சென்னை வாசியா இருக்கனால நான் ஒரு ஹைபிரிட். நான் பாதி நேரம் வந்து ஹாஸ்டல்ல இருப்போம், பாதி நேரம் வந்து டே ஸ்காலர் இருப்போம். இப்ப இருக்கிற என்ன பயணிக்கிற அனைத்து நண்பர்களும் வெவ்வேறு ஊர்ல சேர்ந்தவங்க. ஆனா எல்லாரும் சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா சென்னையோட ஈர்ப்பு சக்தி அது மாதிரி, சென்னையோட இனிமையான வாழ்க்கை அது மாதிரி, சென்னையோட அமைதியான வாழ்க்கை இந்த மாதிரி. எல்லாரும் வெளிநாடு எங்க வேணாலும் போவாங்க. ஆனா சென்னை வாசி மட்டும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் போய் சேர்ந்தனவா என்ற முனைப்பு இருக்கும்ல. அப்ப அதுதான் இங்க இருக்க சென்னையோட தத்துவம். நான் இங்க வந்தேரின் அப்படின்ற வார்த்தை சொல்றதுக்கு வந்து அரசியல் ரீதியாக நிறைய பேர் வந்து ரொம்ப கொச்சையா பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க வந்தேரிகளா இல்ல, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தத்துவம் தான் இங்க இருக்க தத்துவம் சொல்றேன். ஓகே, சென்னையை பத்தின ஒரு உரிமையோட உங்களோட கருத்துக்களை கோவத்தோட சொல்றேன். கோவத்தோட சரி.